Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல OBC certificate எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி SSC, ரயில்வே அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்ல ரிசர்வேஷனுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனை கிளைம் பண்றதுக்கு காஸ்ட் சர்டிஃபிகேட்டா இந்த OBC சர்டிஃபிகேட்டுங்கிறது கட்டாயம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சின்னு இருப்பீங்க. இவங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவீங்க. ஸோ நீங்க இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாதான் உங்களுடைய ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணிக்கிட முடியும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கிளியர் பண்ணி ஜாப்ல ஜாயின்ங்கிறது பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை நம்ம தமிழ்நாட்டில் ஆன்லைன்லேயே நீ அப்ளை பண்ணி வாங்கிக்கிட முடியும். இ சேவை சென்டர் போகணும், நேரில் போகணுங்கிறது கிடையாது. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். 5லேருந்து 7 நாளில் ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், இன்கம் சர்டிஃபிகேட் தேவையா தேவையில்லையா, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணனா எத்தனை நாளுக்குள்ள வரும், இந்த மாதிரி யார் சைன் பண்ணி தருவா, அந்த சைனுங்கிறது எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங்கோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போதுமானதா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபார்மேட்ல வாங்கணுமா, இல்ல தமிழ்நாடு கொடுக்குற ஓபிசி சர்டிஃபிகேட்டே போதுமா, இந்த மாதிரியான எல்லா டவுட்டுமே உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் கிளியர் ஆயிரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இம்மீடியட்டா ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாசம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல அப்ளை பண்றப்போ நீங்க கட்டாயமா ஓபிசி சர்டிஃபிகேட்டோடைய நம்பரையும் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்ற அந்த இஷ்யூ டேட்டையுமே கட்டாயமா மென்ஷன் பண்ணி தான் அப்ளைங்கிறத பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணாதான் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபார்முங்கிறது சப்மிட்டுங்கிறத பண்ண முடியும். ஏன்னா அது ரெண்டுமே மேண்டேட்டரி. ஸோ நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆக போறீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போ இல்லாதவங்க இமீடியட்டாக இந்த வீடியோ பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த வீடியோ இப்போ இமீடியட்டாக போஸ்ட் பண்ணுறோம். இதை ஃபாலோ பண்ணி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட முடியும். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எஸ்எஸ்சி, ரயில்வே, எஃப்கேட், ஐபி, என்டிஏ, சிடிஎஸ், சிஎஸ்சி, டிஆர்டிஓ, இபிஎஃப்ஓ, பேங்கிங் அண்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸையுமே நம்ம கிளியர் பண்ணி நம்ம ரிசர்வேஷன்ஸை, நம்ம சீட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது கட்டாயம். ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தையும் கிளைம் பண்ணுறதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் மஸ்ட். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ஒன்று, ஒரு கிரீமி லேயர், இன்னொன்று நான் கிரீமி லேயர். இந்த நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும் கிளைம் பண்ணிக்கிட முடியும். எல்லா பெனிஃபிட்டும் நான் கிரீமி லேயருக்கு தான் உண்டு. கிரீமி லேயர் வர்றவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும் கிடையாது. இவங்களை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை தான் ஃபில் பண்ண முடியும். ஜென்ரலுக்கு என்ன லிமிட்டு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ அதை மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம தமிழ்நாடோட இ சேவை வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட முடியும். 5லேருந்து 7 நாளில் நமக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது கிடைச்சிடும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எம்பிசி, பிசி, டிஎன்சி கேட்டகரிக்குள்ள வர்றவங்கலாம் சென்ட்ரலில் ஓபிசியாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஆல்ரெடி வச்சிருக்கிற எம்பிசி, பிசி, டிஎன்சி சர்டிஃபிகேட்டுங்கிறது அங்கே நீங்கள் கொண்டு போக முடியாது. அதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தான் கொண்டு போகணும். ஓகேவா? இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட் உண்டு. என்னோட ஃபேமிலி இன்கம் 8 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கு, நான் ஓபிசியா இல்லையா? நான் வந்து என்னோட பேரண்ட் வந்து கவர்மெண்ட் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. என்னோட பேரண்ட் வந்து கவர்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. நாங்கள்லாம் வந்து ஓபிசி நான் கிரீமி லேயரில் வருவோமா? அப்படி வர்றோம்னா என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் ஃபில் பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறது ரிகார்டிங் இந்த ஒரு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கு, மேலே ஐகார்ட்லையும் இருக்கு. உங்களுக்கு ஓபிசி ரிகார்டிங் என்னென்ன டவுட் இருந்தாலும் சரி, இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் இன்கம் வருமா, சேலரி இன்கம் வருமா, எக்ஸ்ட்ரா இன்கம்ங்கிறது என்னது, இது எது 8 லட்சத்துக்குள்ள வரும், கவர்மெண்ட் எம்ப்ளாயா பேரண்ட் இருந்திருக்காங்க, அவங்க இதா வந்து செலக்ட் ஆனாங்க, ஸோ இந்த பே லெவலில் செலக்ட் ஆனதுனால அவங்க சைல்டாக இருக்கிறனால எனக்கு ஓபிசி நான் கிரீமி லேயரா, கிரீமி லேயரா, இந்த மாதிரியான எல்லா டவுட்டும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த ஒரு வீடியோ பார்த்துருங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக தமிழ்நாடோட இ சேவை வெப்சைட்டில் தான் நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணணும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த பேஜுக்கு போனீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ முதல்ல இது நாள் வரைக்கும் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லையோ இ சேவை சென்டர்லையோ அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு இ சேவை வெப்சைட்டில் லாகின் ஐடி இருந்திருக்கும். அவங்க அதை லாகின் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறப்போ பிகினராக ஃப்ரெஷராக இப்போ தான் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்க போகிறோன்னு சொல்கிறவங்களும் சரி, நாம் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு நம்ம ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி கிரியேட் பண்ணால் தான் நம்மளால் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ண முடியும். இது லாகின் பண்ணாதான் நமக்கான சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நாம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கு முதல்ல நியூ யூசர்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து லோட் ஆகும் உங்கள் தாலுக்கா ஃபில்டர் பண்ணுறதுக்கு.
ஸோ தாலுக்காவை இதை கிளிக் பண்ணி உங்கள் தாலுக்காவை சூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. இமெயில் ஐடி கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இமெயில் ஐடி வந்து வேண்டாம். ஏன்னா ரெட் கலர் மார்க் எதுக்கு இருக்கோ அது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், இமெயில் ஐடி வேண்டாம். ஸோ இமெயில் ஐடிக்கு ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா லாகின் ஐடி இருக்கும். இது நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணணும். இது எப்படி கிரியேட் பண்ணால் ஒன்றும் கிடையாது. உங்கள் ஃபுல் நேம் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் மவுஸை வைங்க. ஆல்ரெடி யாராவது நீங்கள் போட்ட இந்த டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருக்காங்க, ஒரே நேம் இருக்கும், ஒரே டேட் ஆஃப் பர்த் சில இருக்கும், அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ரெடி இந்த லாகின் ஐடி டேக்கன் இருக்கும். அப்படி இருக்கப்போ வேற ஏதாவது ஃபாதர் நேம் அடுத்ததாக சேர்த்துக்கிறது இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் நேம் இப்போ ராம்னா கேபிட்டல் ஆர் போட்டுக்கோங்க, ஸ்மால் ஏஎம் போட்டுக்கோங்க, அட்டு போட்டுட்டு இப்போ நீங்கள் 2003 பிறந்தீங்கன்னா 2003ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே பாஸ்வேர்டை திரும்ப ஒரு டைம் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் ஐடி இந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இந்த இ-சேவை வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான லாகின் ஐடி. இதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். தென் இதில் கேப்சா இருக்கும், இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க. சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஓடிபிங்கிறது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 செகண்ட் வந்து லோட் ஆகும், வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இதே பேஜ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெரிஃபை ஆகலன்ட்டு நினைக்கக்கூடாது, வெரிஃபை ஆகிடும். 2 நிமிஷம் லோட் ஆனோன்னு இதே பேஜ் இருக்கும், ஆனால் வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இ-சேவை வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம்ல, அந்த பேஜுக்கு போய்க்கோங்க. ஓகேவா? போய்கிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, இதோட கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஓகேவா? இதில் நம்ம இங்கே ஓபிசி சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்குள்ள என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துடும். ஓகேவா? இது நம்ம ஓபிசி தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால இதில் ஓபிசின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டலுங்கிறது ஓப்பன் ஆயிரும். ஒரு பாப்பப் வரும். அதை நீங்கள் இதை கிளிக் பண்ணி பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு இதில் ப்ரொசீஜர்னு கொடுத்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை? மொத்தமாக ஒரு 9 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதில் 4 சர்டிஃபிகேட் தான் மேண்டேட்டரிங்கிறத வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம்னா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இதெல்லாம் தான். ஆனால் இன்கம் சர்டிஃபிகேட் தேவையா இல்லையா அதை ஃபர்ஸ்ட் இப்போ கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இ-சேவை சென்டருக்கு போய் நம்ம அப்ளை பண்ணுறோம், கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அப்ளை பண்ணுறோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அப்ளைன்றதை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது விஏஓட்ட ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் போகும், அதுக்கப்புறம் ஆர்ஐட்ட வெரிஃபிகேஷன் போகும், அதுக்கப்புறம் தாசில்தார் வெரிஃபை பண்ணி நமக்கு ஃபைனலாக தாசில்தார் வந்து சைன் போட்டு எப்போ சைன் போட்டிருக்காங்க, எந்த டைமு, என்னைக்கு சைன் போட்டிருக்காங்கலாம் போட்டு நமக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது வரும். ஓகேவா? ஸோ ஆனால் நாம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறத இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணோம். நமக்கும் சரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி அப்ளை பண்ணோம். இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிட்டோம். ஆனால் ஒரு வீடியோவில் ஒரு விஓ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறப்போ இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும்ன்றது சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாம இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணியிருந்தோம். ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாமல் வாங்கியிருக்கோன்றது. ஆனால் அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இதாகுமான்றது சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுங்கன்னா முதல்ல ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கம் சர்டிஃபிகேட் ஒரு சேஃபர் சைடுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே இது ரெவன்யூ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆவதா 3 இந்த இடத்துல இன்கம் சர்டிஃபிகேட் இதை கிளிக் பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறத அப்ளை பண்ணி அதை ஒரு 5லேருந்து 7 நாளில் வரும். அது வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓபிசிக்கு வந்து ஓபிசி அப்ளை பண்ணுறப்போ இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறத இது பண்ணிக்குவோம். ஏன்னா ஒரு சில விஏஓஸ் ஆர்ஐஸ் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் அது மேண்டேட்டரி இல்லைன்ட்டு அவங்களுக்கு கிளியரான நாலேஜ் இருந்ததுனால அவங்க வந்து உடனே போட்டு கொடுத்துருவாங்க. இல்லைனா சிலர் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு இன்கம் கட்டாயமாக தேவைன்ட்டு இருப்பாங்க. அப்போ போகிறப்போ நம்ம ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய சஜஷனு நீங்கள் உங்கள் எக்ஸாமுடைய க்ரூஷியல் டேட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க, 5 நாள் தான் இருக்குது க்ரூஷியல் டேட்டுக்குன்னா அப்போ இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஓபிசி அப்ளை பண்ணிடுங்க. கிடச்சிட்டுனா ரொம்ப நல்லது. இல்லை என்னோட எக்ஸாமுக்கு நல்ல டைம் இருக்குது அப்படிங்கிறப்போ இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுங்கிறது சேஃபஸ்ட். ஏன்னா ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் இல்லைன்னா க்ரூஷியல் டேட்டை தாண்டி போயிடக்கூடாது. ஓகேவா? அதனால 4 டாக்குமெண்ட் மேண்டேட்டரி. இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறது நம்மளால் இல்லாமல் நம்ம வாங்கியிருக்கோம், அப்ளை பண்ணி வாங்கியும் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்கம் சர்டிஃபிகேட் தேவைன்ட்டு சில வியூவர்ஸ் கேட்டாங்கன்னா உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம திரும்ப ஒரு டைம் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓபிசி அப்ளை பண்ணுங்கள். சேஃபர் செட் அதுக்கு ஒரு 60 ரூபா ஆக போகுது. இது ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 60 ரூபா ஆக போகுது. பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது கிளாரிஃபிகேஷன். ஐ ஹோப் இதில் டவுட் யாருக்கும் இருக்காது நம்புறேன். ஓகே, ஸோ ப்ரொசீடியர்னு கொடுத்த உடனே இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் இன்கம் சர்டிஃபிகேட் ஓபிசியாக இருக்கட்டும்,
நான் வந்து இ சேவை சென்டர்ஸ்லேயே கம்ப்யூட்டர் சென்டர்லேயே அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து ரிஜிஸ்டர் கேனுங்கிறத பண்ணியிருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இதில் போட்டு சர்ச் பண்ணுங்க, உங்க டீட்டெயில் இதில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதில் நீங்கள் கிளிக் பண்ணி டிரெக்டாக ஓபிசி அப்ளை பண்ணிடலாம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன், நான் இது வரைக்கும் ஓபிசியோ இன்கமோ எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே இ சேவை சென்டர்ஸில் அப்ளை பண்ணலன்னு சொல்கிறவங்க முதல்ல ரிஜிஸ்டர் கேன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும். இதில் உங்கள் ஆதார் நம்பர் அது ஆல்ரெடி இருக்கும், ஆதார் அந்த டாக்குமெண்ட் டைப்பு. ஸோ இதில் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது மேண்டேட்டரி இல்லை. அடுத்தது உங்கள் அப்ளிகேஷன் திருவா, திருமதியா, மிஸ்டரா, மிஸ்ஸஸா அதை கேட்டுருமா, அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. உங்கள் நேம் இதுலேயும் கொடுங்க. நேம் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷ்லேயே போடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து ஆயிடும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் கொடுத்துக்கோங்க, திருமண நிலை மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கோங்க, பிறந்த தேதி தெளிவாக கொடுத்துக்கோங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அதாவது இதுக்கப்புறம் டீட்டெயில் கொடுக்கணும், யார் டீட்டெயில் கொடுக்க போறீங்க, ஃபாதரா மதரா அந்த மாதிரி அதை கொடுத்துக்கிட்டு ஃபாதர்னா ஃபாதரோட நேம் கொடுத்துக்கோங்க, ஃபாதர் நேம், மதர் நேம் கொடுத்துக்கோங்க, மதர் நேம் கொடுத்துக்கோங்க. தென் மதம் என்ன ரிலீஜன் அதை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கேஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. இந்த கேஸ்ட்டுங்கிறது நீங்கள் என்ன கேஸ்ட்டோ, தமிழ்நாட்டில் ஒரு கேஸ்ட்டாக இருப்பீங்களா அந்த கேஸ்ட்டை தான் கொடுக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது நீங்கள் என்ன ஜாப் என்ன இருக்கீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அட்ரஸ் கேட்கும். ஸோ இதில் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வட்டம் வர அதை சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து கிராமம் கேட்டிருக்குமா, ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் விஏஓ எந்த ஏரியாக்குள்ளே வராங்களோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அது உங்களுக்கு தெரியாது, கட்டாயமாக ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அந்த கிராமத்தோட பகுதியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் அது ஒரு ஏரியாவுக்குள்ளே வரும், ஒரு விஓ அண்டர் வரும். ஓகேவா? அந்த இது என்னவோ அதை கொடுத்துக்கோங்க, ஏன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் அது மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நிர்வாக யூனிட் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தெரு பேர் எழுதிக்கோங்க, தெரு பேர் இங்கே ஒரு டைம் எழுதிக்கோங்க, டோர் நம்பர் எழுதிக்கோங்க, உங்கள் பின்கோடு வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அட்ரஸோட பின்கோடு. ஸோ இது வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ். ஓகேவா? பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் தானா இதில் டிக் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் இதில் ஆல்ரெடி என்டர் ஆயிரும். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஃபில் பண்ணுற போர்ட்டல் வரும், அதில் ஓடிபியை ஃபில் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு கொடுங்க. இந்த ரிஜிஸ்டர்னு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியாமல் எப்போவாது கேன் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல கேன் ரிஜிஸ்டரில் உங்கள் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஆல்ரெடி நம்ம கேன் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நம்ம இன்னொரு டைம் கிரியேட் பண்ண வேண்டாம்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னு ஒன்றுமே வரலன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேன் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் வாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல போடுங்க. போட்டதுக்கப்புறம் சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். உங்களோட கேன் நம்பரு, உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஓடிபி வந்து வரும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொசீடு, எடிட் கேன் டீடைல்ஸ், சேவ் அஸ் நியூன்னு இருக்கும். இதில் ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இப்போ தான் நான் ஓபிசி அப்ளை பண்ண போகிறோம். இந்த டீட்டெயில் எல்லாமே கேனில் உள்ள அந்த டீட்டெயில் அப்படியே இதில் ஆல்ரெடி என்டர் ஆயிரும். நீங்கள் இதில் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம், இதில் இருந்தால் ஃபில் பண்ணணும். உங்களுடைய கேஸ்ட் கேட்டிருப்பாங்க, உங்கள் கேஸ்ட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு உங்களுடைய கேஸ்ட் ஓபிசி லிஸ்ட்டில் என்ன எத்தனாவது நம்பர்ன்றதை கேட்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் கேஸ்ட் இதில் என்டர் பண்ணுறீங்களா, என்டர் பண்ணிவிட்டு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இதில் ஃபில் ஆகிடும். அடுத்தது உங்களுடைய ஆக்குபேஷன் என்னன்றது கேட்டிருப்பாங்க, என்ன ஆக்குபேஷன் அதை கொடுத்துக்கோங்க, ப்ரெசென்ட் எப்படி இருக்கீங்களோ. அடுத்த ஃபாதர் அண்ட் மதர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபாதர் அலைவா என்னன்றது கேட்பாங்க, ஆமாம் நாமோ நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஆமாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆக்குபேஷன் அவங்க பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. டெசிக்னேஷன் என்ன ஒர்க்குன்றது கொடுத்துக்கிட்டு பே எவ்வளோ சேலரி 1 இயருக்குங்கிறத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் இருக்கும். மதர் நேமில் வந்து மதர் நேம் அலைவ் நாட் அலைவ்னா நோ கொடுத்துக்கோங்க, அலைவ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஆக்குபேஷன் கேட்டிருப்பாங்க கொடுத்துக்கோங்க. அன்எம்ப்ளாய்ட்னா அன்எம்ப்ளாய்டு கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடும். இதை நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேண்டாம், டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சப்மிட்ன்றதை கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலாக இந்த டீட்டெயில் எல்லாமே மேண்டேட்டரி கிடையாது, வேணும்னா இந்த டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ப்ராப்ளம் கிடையாது. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 KB இருக்கணும், PDF, JPEG, JPG, GIF, PNG இந்த ஃபார்மேட்டில் தான் இதுங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் டாக்குமெண்ட் இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆடை கிளிக் பண்ணி உங்கள் டிவைஸ்லேருந்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மேண்டேட்டரி அப்லோட் பண்ணிட்டீங்களா, அப்லோட் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபோட்டோன்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதாரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதாரை சூஸ் பண்ணிக்கிட்டு
ஆதாரை என்டர் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆதாரோடைய ஸ்கேன்டு காப்பி 200 கேபிக்குள்ள வச்சிருப்பீங்களா, அதை அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சோன்னா அது ஃபோட்டோ கீழே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி அதையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முங்கிறது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். எஸ் நான் தான்ட்டு ஒரு சைன் போட்டு நீங்கள் வந்து உங்கள் சைனை அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சாஃப்ட்வேர் நிறையா இருக்குது கூகுளில், அதை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க, அது வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க தெரியுமா, அதில் ப்ரூஃப் ஆஃப் இன்கம்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் இது பண்ணிக்கிட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வெப்சைட்லேயே இந்த 4 டாக்குமெண்ட் தான் மேண்டேட்டரின்னு இருக்குது. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஆனால் ஒரு விஓ சொன்னனால நம்ம இதை ஷேர் பண்ணுறோம். இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, இல்லைனாலும் கூட அப்ளை பண்ணால் நாம வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு விஓ பொறுத்து இருக்குது. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இதாக இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, அது எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்போர்ட் மாதிரி. ஓகேவா, ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து மேக் பேமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங், யூபிஐ, கியூஆர் கோடு எதில் வச்சுனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண உடனே ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேவா, ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அது உங்கள் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் வரும். ஒரு 5லேருந்து 7 நாளில் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். உங்கள் ஓபி சர்டிஃபிகேட் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு சைன் பண்ணிட்டாங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்றது. ஓகேவா, இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிட்டுனாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும் என்னனால ரிஜெக்ட் ஆகிருக்குங்கிறது. ஓகேவா, ஏதாவது டாக்குமெண்ட் இல்லைன்னா நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க இன்கம் அப்லோட் பண்ணாமல் பண்ணியிருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதுதான் மிஸ்டேக்குன்றது. ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 5லேருந்து 7 நாளுக்குள்ளே எப்போனாலும் செக் பண்ணிக்கலாம். இல்லை செக் ஸ்டேட்டஸ்ன்றது இருக்கும் டாப்பில், அதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு மெசேஜாகவும் வந்திருக்கும். நீங்கள் இந்த இடத்துலையும் அப்ளிகேஷன் நம்பரை பார்த்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நம்பரில் என்டர் பண்ணிவிட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளே ஸ்டேட்டஸ் பார்க்கணும், அப்ளிகேன் நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை காமிப்பாங்க. மேக்ஸிமம் 5லேருந்து 7 நாளில் அப்ளை பண்ணலாம். நாம் ஒருத்தங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம், ஜூலை மாதம் 2ஆம் தேதி அவங்களுக்கு அப்ளை பண்ணோம். அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டுங்கிறது ஜூலை மாதம் 9ஆம் தேதி வந்து அவங்களுக்கு வந்துட்டு. ஓகேவா, அவங்களுக்கு நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாமல் தான் அப்ளை பண்ணோம். ஓகேவா, அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு. ஸோ அது அப்படி இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்போ உடனே அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓபி சர்டிஃபிகேட்டுங்கிறது 5லேருந்து 7 நாளில் கிடச்சிடும். 21ஆம் தேதி என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியாக மற்ற எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டுங்க நம்ம ஓபி சர்டிஃபிகேட்டுங்கிறது கட்டாயம். ஓகேவா, ஸோ இந்த ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓபி சர்டிஃபிகேட் இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணவங்க ஓபி சர்டிஃபிகேட் வந்துட்டாங்கிறதையும் இல்லை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறதையும் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.